மக்கள்களே வணக்கம். இந்த காலத்தில் இந்த உலகத்தில் நிறையா பேர் மருத்துவமனை, நாட்டு வைத்தியம், மாத்திரை என்று நிறையா பேர் அலைஞ்சு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, உடம்பில் அனைத்து உறுப்புகளும் வலிக்குது 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 அப்படின்ட்டு பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டாக்டர் பார்த்துருப்பீங்க, ஆனால் அப்பயும் சரியாகாது. என்ன காரணம்னு சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை நல்லா கேட்டுங்க. முக்கியமாக பருப்பு வகைகள், ரேஷன் கடையில் போடும் பருப்பு தயவு செய்து சாப்பிடாதீங்க. பருப்பு வகைகள் எதுவுமே சாப்பிடாதீங்க. பருப்பு வகைகள் சாப்பிட்டால் நம் உடலில் அனைத்து உறுப்புகளையும் கெடுக்கும். தலையிலிருந்து கட்டை விரல் வரை வலியை உண்டாக்கும். அடுத்து சாம்பார் வச்சீங்கன்னா பருப்பு போட்டு தயவு செய்து சாம்பார் வைக்காதீங்க. பருப்பு போட்டு சாம்பார் வைக்காதீங்க. பாசிப்பயிறு போட்டு சாம்பார் வைங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பருப்பு எவ்வளோ நம்ம உடம்புக்குள்ளே போகுது அவ்வளோ நம்ம உடம்பு குப்பையாயிருக்கு. பருப்பு சாப்பிட நரம்பு தளர்ச்சி வரும், வெரிகோஸ் வலி வரும், கழுத்து பெயின் வரும், பேக் பெயின் வரும், முட்டி வலி, இடுப்பு வலி, அனைத்து வலிகளும் வரும் பருப்பில். பயறு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். பயறு பூமியில் போட்டால் விளையும், செடியாக உருவாகும். பருப்பு பூமியில் போட்டால் வளராது, அது ஒரு குப்பை. அந்த காலத்தில் கடவுள் குருவிகளுக்கு படைக்கப்பட்டது பருப்பு, மனிதர்களுக்கு படைக்கப்பட்டது பயறு. தயவு செய்து பருப்புக்கு பதிலாக பயரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சாம்பார் வச்சிங்கன்னா பாசிப்பயிறு போட்டு சாம்பார் வைங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பருப்பு தயவு செய்து சாப்பிடாதீங்க. பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை விடாது. நீங்கள் பருப்பு சாப்பிட அது உங்களை விடாது. தயவு செய்து பருப்பை விட்டுருங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்க வளமுடன்.